நினைத்தது எல்லாம் நடப்பதில்லை, நடப்பதெல்லாம் நினைத்ததில்லை. நினைப்பது தவறா இல்லை நடப்பது சரியா? விடையற்ற வினாவிற்கு விடை தேடியே வாழ்க்கை வினோதமாகிறது. தோல்விக்கு பயந்து முயற்சியை விடாதே. உதிர்வோமா என்ற பயத்தில் பூக்காமலா இருக்கிறது மலர்? மனம் கேட்டது யாரை நம்புவதென்று. மதி சொன்னது உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உறவுகளை மட்டும் நம்பென்று. மனம் சொன்னது அப்படி யாரும் இங்கு இல்லை என்று. மதி சொன்னது அப்படி என்றால் உன்னை மட்டும் நம்பென்று, மீதி எல்லாம் பொய்யென்று. தூக்கி போடட்டும் விடு. உடைவதற்கு நீ நொறுங்கும் மண்பானை அல்ல, உடைப்பவரையே உடைக்கும் இரும்பாவாய். தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும். நல்லவை எல்லாம் நான் தருகிறேன், நீ உன் வாழ்வை மட்டும் பார். மற்றவரின் வாழ்வை பார்த்து நீ குழம்ப வேண்டிய அவசியமில்லையே. கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை கிடையாது. கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. எப்போதும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதீர்கள். இதைவிட மிகச்சிறந்தது உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு. தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டியுள்ளது. உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. ஏமாற்றுபவர்களைக் கண்டு ஏமாந்து போன நெஞ்சம் நல்லவர்களைக் கண்டாலும் நம்ப மறுக்கிறது மனது. நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர வேண்டுமென்றால் முதலில் உங்கள் சிந்தனைகளை அடுத்த நிலைக்கு உயர்த்துங்கள். தலைமை பண்பு என்பது தான் மட்டும் உயர்வது அல்ல, தன்னை சார்ந்தோரையும் உயர்த்துவது. யாருடனும் வாதாடாதே, ஏனெனில் யாரும் உலகில் தோற்றுப்போக விரும்புவதில்லை. உண்மை அறுவை சிகிச்சை மாதிரி, சற்று வலியை தரலாம், ஆனால் ஆறிவிடும். பொய்கள் வலி நிவாரணி போன்றது, உடனடி ஆறுதல் அளிக்கும், ஆனால் காலம் முழுவதும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருவர் கொடுத்த துரோகத்தையும் ஒருவர் கொடுத்த அவமானத்தையும் மன்னிக்கும் அளவுக்கு நல்லவனாக இரு, ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாய் இருக்காதே. பொய்யை கிளறாமல் விட்டுவிடு, அது தானே மெல்ல மெல்ல வலுவிழந்து அழிந்துவிடும். பகைவனை விட அடக்கமில்லாத மனமே ஒருவனுக்கு அதீத தீமைகளை கொடுக்கும்.